அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது மாந்திரிகத்தினின் அதி தளபதியான காளியோடைய அருள்னால காளியவே குருவாக நினைத்து நம்ம என்ன செய்ய முடியும்னா மாந்திரிக விஷயங்கள் பூராமே நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் மாந்திரிகத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பணங்களை செலவழிச்சிருப்பாங்க. அதனால் செலவழிச்ச பயனோடையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த மாந்திரிக கலையை நம்மளால் முழுமையாக கற்றுக்க முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் காளியவே குருவாக நம்ம நினச்சி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மந்திர பிரயோகத்தை காளிய குருவா நினச்சி நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா காளி தேவியினுடைய அருள்னால அஷ்ட கர்ம மாந்திரிகத்தையுமே உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோ தொகுப்பில் நான் முழுமையாக பார்க்க போகிறேன். அதாவது இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இதை செய்யணும். சரிங்களா? இந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். என்னென்னா இந்த உபாசன முறையை என்ன செய்யணும்னா உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், அதாவது நீங்கள் இப்போ அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்குன்னு இந்த பூஜையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஆரம்பிங்க. அன்றையில இருந்து நீங்கள் தொடர்ச்சி ஆரம்பிங்க. இந்த பூஜையை செய்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே சுவடிகளில் கொடுக்கப்படலை. சரிங்களா? நீங்கள் எப்போதும் போலயே நீங்கள் இருந்துக்கிறலாம். சரிங்களா? அதனால் இந்த பூஜை என்ன செய்கிறீங்கன்னா இரவு நேரத்தில் பண்ணுங்கள். சரிங்களா? இரவு நேரத்தில் பண்ணுங்கள். ஆரம்பிக்கிறது மட்டும் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த பூஜையை ஆரம்பிங்க. சரிங்களா? அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு நெய் விளக்கு உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்தோ இல்லை வடக்கு திசை பார்த்தோ உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி மண் அகல் விளக்கில் நெய் விளக்கோ இல்லை பஞ்ச தீப எண்ணெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஏற்றி உங்கள் முன்னாடி வச்சுக்குங்க. உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு தாம்பாள தட்டில் குங்குமத்தை, ஒரு சிகப்பு குங்குமத்தை பரப்பி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திர சக்கரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த குங்குமத்தில் ஒரு பத்தி குச்சியை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா வரைஞ்சிருங்க. அப்படி வரைஞ்சி முடித்த பிறகு அதுக்கு அந்த எந்திரத்தை தட்டை உங்கள் முன்னாடி நீங்கள் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம், சரிங்களா, தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? உங்களால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போலாம் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த காளி தேவியோட அருள்னால் முதல்ல ஞானம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மாந்திரிகத்தினுடைய வழிகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். காளியே குருவாக இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே வழிகாட்ட ஆரம்பிக்கும். இந்த விஷயத்துக்கு எப்படி பண்ணுறது, அந்த விஷயத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வழிகாட்டியாக இருந்து காளி என்ன செய்யும்னா நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும். சரிங்களா? ஒரு குரு எப்படி நம்மளுக்கு வழிகாட்டுறாங்களோ அதே போல் காளியை நம்ம குருவாக நம்ம நினச்சி நம்ம இந்த பூஜையை நம்ம செய்யும்போது காளி என்ன செய்வாங்கன்னா குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சித்தி செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடும்னா காளி அந்த பாக்கியம் உள்ளவங்களுக்கு காளி நேரடி தரிசனம் கொடுக்கும். சரிங்களா? அதே சமயம் அந்த பிரார்த்தம் சில பேர்களுக்கு கர்ம வினைகளை பொறுத்து காளி என்ன செய்யணும்னா கனவுகளில் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு, ஏதோ ஒரு பெண் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்து கனவுல இந்த மாதிரி வந்துச்சுன்னா காளி நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால் இந்த பூஜையை முழு நம்பிக்கை உள்ளவங்க செய்யணும். சரிங்களா? சும்மா ஏனோ தானு மந்திர பிரயோகம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? காளியே உண்மையான குருவாக நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக செய்யணும். சும்மா 10 நாள் செஞ்சுட்டு 20 நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போகக்கூடாது. சரிங்களா? காளி சோதிச்சு பார்க்கறதுல கில்லாலங்கடி. சரிங்களா? அதனால என்ன செய்யுங்கன்னா முழுமையாக நம்பி குருவாக நினச்சி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இதை இரவு நேரத்தில் மட்டும் இந்த பூஜையை பண்ணுங்கள். இரவு ஒரு 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலேயே இந்த பூஜையை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, பகலில் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. பகலில் சொல்லும்போது அதாவது ஒரு 10% பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இரவு சொல்லும்போது 100% பவர் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த காளியுடைய மந்திரங்கள் பூராமே இரவு நேரங்களில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். அதாவது நம்மளுடைய அந்த சக்தியே வேறு. சரிங்களா? இரவு நேரங்களில் அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, காளியோட மந்திரங்கள்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம், ஓம் க்ளீம்னு சொல்ல ஆரம்பித்தாவே
உடல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும், படன்னு வர ஆரம்பிச்சிடும்னா காளி தேவி இந்த க்ளீம்ங்கிற பீஜத்துக்குள்ளே அடக்கும் சரிங்களா. அதனால தான் இந்த க்ளீம்ங்கிற பீஜத்தை சொன்னாலே உடம்புலாம் என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, நடுங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுவும் காளி தேவி நினச்சி அந்த க்ளீம்ங்கிறத சொன்னோம்னா உடலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பித்து அதோடைய சக்தியை வந்து நம்ம தாங்க முடியாது. அதனால தான் உடல் நடுங்கும் சரிங்களா. அதனால் அவ்வளோ வீரிய சக்தி உடையது சரிங்களா. அதனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை எல்லாருமே பண்ணுங்க சரிங்களா. இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் ஒரு இதை வந்து எல்லா மாந்திரிகருமே கட்டாயம் பண்ணுவாங்க. என்னென்னா மாந்திரிகத்தில் சக்திகளை நம்ம பெறணும். இப்போ ஒரு நபருக்கு வந்து செய்வன் எடுக்கிறாங்க, பேய் பிசாசு விரட்டுறாங்க, ஒருத்தர் நபருக்கு விபூதி போடுறாங்க, ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுக்குறான். இப்படிலாம் மந்திரிச்சு கொடுக்கும்போது தன் உடம்புல சேர்த்து இருக்கக்கூடிய சக்திகளை என்ன செய்ய முடியும்னா, இப்படி நீங்கள் ஒரு நபரை பேய் விரட்டினீங்க அப்படின்னா அந்த சக்தி அதில் போயிடும் சரிங்களா. விரயமாயிடும். பேட்டரி சார்ஜ் போல தான் நீங்கள் பண்ண எல்லா சார்ஜுமே குறைஞ்சிடும். அப்போனா திருப்பி அந்த பேட்டரிக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து மாந்திரிக சக்திகளை பெற பூஜை தான். காளி தேவியின் அருளால் மாந்திரிக சக்திகளை நம்ம எப்படி பெருகணும் அப்படிங்கிறதுக்காண்ட உண்டான பிரயோக பூஜை தான் சரிங்களா. எல்லா மாந்திரிகருமே இந்த பூஜையை வந்து பண்ணுவாங்க சரிங்களா. அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் வந்து பண்ணுவாங்க, கட்டாயமே பண்ணுவாங்க சரிங்களா. அதனால இந்த பூஜையை எல்லாருமே பண்ணுங்க சரிங்களா. உண்மையாகவே மாந்திரியம் கற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்க காளிய குருவாக நினச்சிட்டிங்கன்னா காளிய குருவாக முன்னிலையில் வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் சரிங்களா. காளிய குருவாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல குலதெய்வத்தை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் முன்னோர்களுடைய அருள்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு மூணாவது என்ன செய்யணும்னா குரு மந்திரத்தை தான் சொல்லணும். குருவை நீங்கள் காளியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா. குரு மந்திரத்தை ஒரு 108 தடவை கொடுத்த பிறகுதான் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரிங்களா. இப்படி நீங்கள் குரு மந்திரம் சொல்லாமல் எந்த மந்திரமுமே சித்தி ஆகாது. ஒரு உண்மைத்தன்மை இன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. என்னென்னு வச்சுக்கோங்க, யாராவது குரு ஒருத்தவங்க நம்மளுக்கு வேணும் சரிங்களா. காளி உண்மையாலே உங்களுக்கு குருவாக சீடனா ஏற்றுக்கிருச்சு அப்படின்னா கனவுல வந்து இந்த பூஜையை பண்ணும்போதே கனவுல உங்களுக்கு வந்து காட்டிடுச்சு அப்படின்னா காளி உங்களை சிஷியனா ஏற்றுக்கிருச்சுன்னு அர்த்தம். ஏற்றுக்கறல அப்படின்னா நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு அது வேலை செய்யாது சரிங்களா. அதனால தான் நான் என்ன செய்றேன்னா, குருங்கிறவங்க முக்கியம் சரிங்களா. மாதா பிதா குரு தெய்வம் சரிங்களா. தெய்வம் பாரு கடைசி தான் வருது சரிங்களா. குருங்கிறவங்க தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து முக்கியம் சரிங்களா. அதனால் எந்த மந்திர பிரயோகங்களை செய்கிறதா இருந்தாலும் சரி குருங்கிறவங்க முக்கியம் சரிங்களா. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மாந்திரிக பயிற்சியில் உள்ளவங்க சும்மா நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி நானே சித்தி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் முழு பலனையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது சரிங்களா. முழுமையாகவே எல்லாருமே இந்த பயிற்சி எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு மாந்திரியம் கற்றுக்கிறணும்னு ஆசையாக உள்ளவங்க வெளி இடங்களில் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா. இன்றைய காலகட்டங்கள் கற்றுக்கிறணும்னு ஆசை உள்ளவங்க வெளியே எங்கேயும் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் காளியவே குருவாக நீங்கள் நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க சரிங்களா. அதனால் மாந்திரியம் கற்றுக்கிறோன்னு விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.